குட் மார்னிங் கைஸ். ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக தான் வெளியே போகிறோம். ஸோ அது என்னங்கிறத நான் உங்களுக்கு போயிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ரஷ்யா வர ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ் யாராக இருந்தாலுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், நம்மளோட டாக்ஸியில் தான் யூனிவர்சிட்டி போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நம்ம ரஷ்யாக்குள்ளே ஸ்டூடெண்ட்டாக என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கசஸ் வில்லேஜில் போய்ட்டு ஸ்மெல்ஸ் அண்ட் என்னென்னு பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெர் பேங்கில் போய்ட்டு கொண்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதாவது பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணோம், ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாமே. இது இல்லாமல் க்ரீன் கார்டு ஒன்று இருக்குது, அங்கேயும் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ரஷ்யாக்குள்ளே சிம் கார்டே வாங்க முடியும். இதுதான் நம்மளோட நியூ ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஸோ நிறைய டாக்குமெண்ட் ஒர்க் இருக்குது. வந்து ஸ்டூடெண்ட்டாக என்ட்ரி ஆனால் ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை டூரிஸ்ட்டாகவோ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா ஸோ அதில் ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பஞ்ச் ஆஃப் பாஸ்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தாங்க போகிறோம். ஃபஸ்ட் இயர் பசங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மைக்ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதாவது க்ரீன் கார்டு. அதை நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் தேவை. ஸோ அதனால் பாஸ்போர்ட் வாங்கிட்டு நாங்கள் இப்போது அங்கே போயிட்டுருக்கேன். பசங்க ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வாங்குறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஸ்னோ காலையிலேயே. ஸோ வெளியே பாருங்கள், அவுட்டில் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு ஸ்னோ ஒழுகுறதுல. ஸோ இப்போ நம்ம போகிற ஆஃபீஸில் தான் நம்ம வந்து விசா எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை வந்து மைக்ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம அங்கே தான் போவோம். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்னோலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து ஸ்னோவில் இருந்துட்டோம் அப்படின்னா வெயில் தாங்க நமக்கு பிடிக்காது. ஏன்னா வெயிலில் கொடூரமாக இருக்கும் இந்த ஊரில். பட் அதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப ஸ்னோவே பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், பார்த்துட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஹைப்பர் லேப்ஸில் போடுறேன், நல்லாயிருக்கும் ஸ்னோ பாருங்கள். சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் மொழிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். கைகள் இடுகளில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் இடது சிறிது கண்கள் மூடும். பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம். இதுதான் நம்மளோட ஆஃபீஸு, இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியுதாங்க, இதுதாங்க நம்மளோட மமாயஃப் குர்கான். ஸோ அந்த மமாயஃப் குர்கான் ஸ்டாச்சுக்கு பேக் சைட்லேயே இருக்குது நம்மளோட விசா சென்டர் ஓல்கோகிரேடை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா க்ரீன் கார்ட்லேருந்து வந்து விசா எக்ஸ்டென்ஷன், அப்புறம் வந்து இப்போ டிஆர்பி யாராவது இப்போ ரெசிடென்சி பர்மிட் அப்ளை பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்தானோ. இங்கே வந்து தான் எல்லா வேலையும் நம்ம பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத காமிக்கிறேன். இது வந்து இந்த இயர் தான் இந்த ஆஃபீஸை பில்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியவே பார்த்தீங்களா பேஸ் வச்சு கேம்ப் பேஸ் வச்சுருக்காங்க எமர்ஜென்சிக்கு. ஏன்னா இது ஒரு அவ்வளோ ஒரு மெயினான இடங்க இது.
இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வரோமோ இல்லையோ, ஒர்க்கர்ஸ் தாங்க அதிகமாக வருவாங்க. துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான். ஆக்சுவலி அவங்களுக்குலாம் வந்து சோவியத் பாஸ்போர்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே வீசா ஃப்ரீ தான். பட் ஆனால் அவங்க என்ன பர்பஸ்க்கு இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க, என்ன இதில் இருக்காங்கங்கிறத அவங்க அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாருமே இங்கே வருவாங்க. ஈவன் தான் அவங்களோட மெடிக்கல் செக்கப் எதாக இருந்தாலுமே அவங்க இங்கே தான் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாச்சுவோட வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கிளைமேட் டவுன் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் செம்ம குளிர் வெளியே. ஸோ நம்மளோட கோ இன்சைட் அண்ட் ஷோ யூ. உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வெறும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்ன மாதிரி ப்ரொசீஜர், எவ்வளோ பே பண்ணோங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதாவது ஓல்கிரேடோட ஸ்டேட்டில் நாங்கள் இவ்வளோ பே பண்ணுறோம், வெளியே எவ்வளோங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ஆஃபீஸோட டைமிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு தேர்ஸ்டே வந்து மார்னிங் 9 to 6, ஃப்ரைடே மட்டும் 9 to 4:45, அப்புறம் வந்து பிரேக் டைம் 1 to 1:45, சாட்டர்டே சண்டே ஃப்ரீங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா இது ஒரு ட்ரக் நிற்கிதா. இது என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெடிக்கல் செக்கப்புக்கு வரும்போது எக்ஸ்ரேலாம் நம்ம இதில் தாங்க எடுப்போம். என்னடா எக்ஸ்ரே போயிட்டு ட்ரக்கில் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ட்ரக்கில் தான் எக்ஸ்ரே எடுப்போம். ஸோ ஃப்ளூரோகிராஃபி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ செஸ்ட் எக்ஸ்ரே எல்லாமே இதில் தான் எடுப்போம் நம்ம. இப்போ நம்ம இங்கே பே பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா, பே பண்ணிட்டு நம்மளோட பாஸ்போர்ட் அண்டு நம்ம இங்கே பே பண்ண ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட என்னைக்கு டேட் வந்து எண்ட் ஆஃப் த வீசா டேட் இருக்கோ அன்றைக்கி வந்து ஸ்டாம்ப் ஆகி வந்துடுங்க நம்மளோட நியூ வீசா. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா 1 இயருக்கான வீசா தருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம இப்போ ஃபைனல் இயரில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்போது டியூரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் எண்டிங் முடியுதோ அது வரைக்கும் தருவாங்க நமக்கு. ஸோ வந்த வேலை முடிஞ்சு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்பலான்ட்டு பசங்களாம் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்னோவில். ஸோ அதனால் அங்கே எல்லாம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே சரி நெக்ஸ்ட் ஒர்க் இருக்குன்ட்டு கிளம்புறேன்ப்பா அப்படின்ட்டேன். எல்லாம் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம அந்த உஸ்பெகிஸ்தான் ஷாப் சொன்னால, உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அவங்களோட கடையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். என்ன புலாவ் இருக்கும், இல்லை அப்படின்னா சம்சா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ சின்னதாக தான் இருக்கும். இது வந்து இப்போ தான் எமர்ஜென்சிக்காக ஓப்பன் பண்ணாங்க. இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களோட லைசன்ஸ் ஃப்ரண்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட லைசன்ஸு. ஸோ பசங்க வந்திருக்காங்க பாருங்கள். பசங்களாம் ஒர்க்கரான்னு தெரில. இவங்கெல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ உள்ளார இந்த மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே வந்து என்ன வாங்கியிருக்கோம்னா, இங்கே என்ன இருக்குன்னா சம்சா இருக்குது, ஸ்வீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களோட ஃபேமஸ் டிஷ்ஷஸ். அது வந்து ரஷ்யன் சாப்பிட்றது. உள்ள வந்து பொட்டேட்டோவும் அந்த வெஜ்ஜஸ் இருக்கும். இதில் வந்து பீஃபாக. ஸோ அவங்களோட பிரதான ஃபுட்டு வந்து பீஃப் அண்ட் ஹார்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க அதை வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு காஃபியும் ஒரு பொட்டேட்டோ இதுவும் வாங்கியிருக்கோம். ஸோ இது நம்மளோட காஃபி. ஸோ இங்கே வந்து என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க சாப்பிட்டு வந்துட்டு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
ஸோ நம்ம வந்து காஃபியும் அந்த பொட்டேட்டோ இதுவும் வாங்கியிருக்கோம். அவங்க எப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் ஏஜென்ட்ஸ் வருவாங்க கூட ஹெல்ப்புக்கு. நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வரோமோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருப்பாங்க. உள்ள ஆள் போகிறப்ப அவங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து திருப்பி அவங்களே வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் ஒர்க் பர்மிட்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கே டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்க வரைக்கும் தான் ஈஸி, பட் அவங்க கையில் போச்சு அப்படின்னா கஷ்டம். இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு அந்த மைதா மாவும் உள்ளார வந்து உருளைக்கிழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, பாயில் பண்ணி. ஸோ காலையிலே பீஃபெல்லாம் எப்படி சாப்பிட்றதுனே தெரில. அதான் ஆளுக்கு 2 சம்சா அந்த மாதிரி சாப்பிட்டு போய் கிளம்பலாம். குழந்தைங்களாம் பாருங்கள், எல்லாருமே மைக்ரெண்ட் ஆகி வந்துட்டாங்க ஊருக்குள்ளே. ஸோ அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நாட்டுக்காரவங்க தான். ஆனால் அவங்க எவ்வளோ ஜென்ரலாக வந்து ரஷ்யனில் பேசுகிறாங்க பாருங்கள். ஏன்னா ரஷ்யாவுக்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ரஷ்யன் பேசினா மட்டும்தாங்க இங்கே வந்து நம்மளை யாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னா நம்மளை வந்து உண்மையிலே வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் ரஷ்யன் கற்றுக்க முடியுதோ கற்றுக்கோங்க. அதான் நல்லது. நமக்கும் சரி, ஈஸியாக சர்வே ஆகிறதுக்கும் சரி. அவங்க கிளம்பலாம். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி க்ரீன் கார்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next video guys.